குறுக்கு வழியில் வாழ்ந்து தேடிடும் திருட்டு உலகமடா. அல்றது காலை போடுறா டெப்போரி டிசிக்கும். ஏய், துவைக்கிறது பெருசு இல்லை, அழுக்கு போகணும். இல்லைன்னா அக்கா என்னையத்தையும் கேள்வி கேட்கும். அக்கா மரம் செடி கொடிகளோட வாழ்ந்து இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கொட்டுப்பாரு இங்கதான். அக்கா. என்னடா கொக்கி, எப்படி இருக்க? ஏக்கா கேட்குற? என் பொழப்பு நாவட்ட பாடா இருக்கு. தனியா தொழில் பண்ணலாம்னா பூரா துறந்தாக்கா பண்றாங்க. உனக்கே வேண்டா துரோகம் பண்றது? இப்படித்தான் புதுசா வெள்ளையும் சொல்லையுமா வந்து இறங்குனா பஸ் ஸ்டாண்ட்ல. சரி, பெரிய பையா வச்சிருக்கானே, பெருசா இருக்குமேனு கொக்கிய போட்டேன். கடைசியில பார்த்தா ஓட்ட ரேசரையும் வெட்டாத கத்திரியும் வச்சிருக்காக்கா. வெளியில சொன்னா வெக்கக்கேடு. சரி, இந்த கேவலத்தை என்ன பண்றதுன்னு விட்டுட்டக்கா. கொக்கியோடைய கதை உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? வேலையை பாருங்களா, வெட்டி போயிடல. இதை யார்கிட்டையும் நான் சொல்லல. சொன்னா கொக்கி சாஞ்சிட்டான்னு கேவலமா பேசுவாங்கல்ல. ஏன்னா நம்ம தொழில அவளை போட்டிக்கா. சரி, அதை மீறி பொழப்பு பார்க்கணும்னா எங்கிட்டு பார்க்க விடுறாங்க? வைகை ட்ரெயின் கூட 10 நிமிஷம் லேட்டா தாக்கா வருது. ஆனா அந்த தொப்பிக்காரங்க 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கவே வந்து கோழி அமுக்குனாப்புல அமுக்கிட்டு போயிடறாங்க. அப்புறம் எப்படிக்கா என்கிட்ட 10 காசு இருக்கு? ஒருவேளை கஞ்சின்னு ஓட்ட வந்தா தாக்கா, வேற நாதியே இல்லக்கா. அக்கோ, உள்ள இருக்கும் போது ஒரு சாமி அனுப்பி விட்டனே, வந்தாரா? சாமி இங்க செட்டிலாக்கா? சாமி நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் அக்கா. சாமி ஒரு பெட்டி வச்சிருந்துச்சுக்கா. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா 3 வாக்கியாக்கா. இங்கிட்டு பார்த்தா கத்திரி சிகரெட்டு மாதிரி ஒரு கட்டிக்கா. அங்கிட்டு பார்த்தா சிவப்பு தூளுக்கா. நடுவாப்புல பார்த்தா தங்க குச்சி மாதிரி ஒண்ணு இருந்துச்சுக்கா. ஆஹா, கொக்கி பெருசா வாழ போறான்னு நினைச்சாக்கா. கடைசியில பார்த்தா அது விளக்க மாத்து குச்சிக்கா. விளக்க மாத்து குச்சி. நான் அவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களக்கா. சாமி, கடைசியில இங்கேயும் வந்துட்டீங்களா? வாங்க சாமி, உட்காருங்க. என்ன இடம்னா மிரட்சியா இருக்கோ? பார்க்கத்தே கரடு முரடா இருப்பாங்க. பழகிட்டா நம்மளுக்கு ஒண்ணுன்னா உசுரவே கொடுப்பாங்க. இந்த ஊர்ல கலெக்டரு, எஸ்பி, டிஎஸ்பி பேருக்குதான் எல்லாமே தேவர் தான். சட்டம் ஒழுங்கவே தேவர் தான் கரெக்ட் பண்றாரு. அவன் பேரு தான் நெட்டக்காமே. ஆள் வளர்த்தியா இருக்கான்ல, அதான் அந்த பேரு. தெப்பக்குளம் ஏரியாவை தேவரை அவனுக்கு கொடுத்துட்டாரு. அக்காவுக்கு மார்க்கெட் எப்படியோ அதே மாதிரி அவனுக்கு. அந்த எழுத்தாப்புல கட்டையா குட்டையா இருக்கான்ல வெள்ளச்சட்டக்காரன், பேரு முரியன். தார்பாய் முரியன். சரக்கு ராரியில தார்பாயை பொத்துனா அதை ஆட்டைய போடுறதே உங்களுடைய தொழிலே. பேசுவேன், சத்தம் வெளியவே கேட்காது. ஆனா மனசு தங்கம். சாமி, இந்த உட்காந்துட்டு இருக்கானே அவன் தான் கூறுமாத்தி. சும்மா வெக்கச்சிக்கிட்டே இருப்பான். அக்கா ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா, மார்க்கெட்டில் அதிக வருமானம் இல்லை. அதான் அக்கா ஏரியா மேலே தனி கண்ணு. எப்படா உள்ள புந்துலான்னு கருகிட்டு இருக்கான். அக்கா விசாரில்ல. அவர் தான் வரிச்சுக்கிறான். ஒரு பஞ்சாயத்துக்காக தேவர்கிட்ட வந்தார், அப்படியே ஒட்டிக்கிட்டாரு. பெரிய தர்மஸ்தான், காசுன்னு கேட்டால் அள்ளி கொடுத்துருவாரு. தேவர் கிளம்புற நேரமாச்சு, வேகமா போய் பாருங்க. இவன் தான் பம்மாத்தேன், தேவருக்கு ஆளி 4. கொடுங்க சாமி. அக்கா கொடுக்க சொன்னாங்க. அது இருக்காரு, அவர் தான் தேவர். டெல்லியிலேருந்து பெரிய ஆஃபீஸர்லாம் வர்றாங்க. ப்ரெஷர் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஐயா, நீங்கள் தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் ஆளுங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம். இவர் ஏரியாவில் நம்ம ஆள் எவன்டா? ஐயா, நாளைக்கு டெல்லியிலேருந்து ஆஃபீஸருங்களாம் வராங்களாம். எங்கேயும் போகாம இங்கேயே கடை. சரிங்க. சரி, வராங்கய்யா.
என்ன முடிவு பண்ணீங்க? ஐயா ஒரு 6 மாசத்துல முழுசா கட்டிட்டேன்னு சொல்லிட்டார். என்னையா? கட்டிடுங்க. எப்படி? நம்ம நிலர் 150 ஏக்கர் வைகையிடம் பக்கத்திலே இருக்குங்க. விலை பேசிட்டேன், முடிஞ்சிடும். அது போக 40 டாங்கலோர் இருக்குங்க. அதையும் வச்சோ வித்தோ எப்படியாவது கட்டிடுவீங்க. நீ என்னையா சொல்ற? அவர் வாயால் சொல்கிறது எனக்கு சரிங்க, ஆனால் வாய் வார்த்தை கவர்மெண்ட்டுக்கு சுத்தப்படாதுங்களே. எழுதி கொடுத்துட வேண்டியது தானே? எழுதியாச்சுங்க ஐயா. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு இல்லை? முடிச்சிடலாங்க, ஆனால் சாட்சி தேவை. வலுவான சாட்சி இருந்தால் தான் கவர்மெண்ட் ஏற்றுக்கும். யார் கையெழுத்து ஆகணும்? ஐயா கையெழுத்து போட்டால் மறுபேச்சு இல்லைங்க. தேவ செல்வாக்கு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். என்ன வேணும் அதை சொல்லியா? உங்க கையெழுத்து ஒரு சாட்சியா? देवर दस्तखत किया तो हम एस्केप हो जाएंगे। अच्छा आइडिया दिया तुमने। கொடுங்க சீக்கிரம். கையெழுத்து போட போறேன், கட்டிடுவேல்ல? கட்டிடுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? இதுல ஒரு தப்பு இருக்குங்கய்யா. தப்பா? என்னையா? இத நான் கொஞ்சம் படிக்கலாமா? இது சாட்சி பத்திரம் இல்ல, ஷூரிட்டி பத்திரம். அப்படின்னா இவர் கட்ட வேண்டிய 25 லட்சம் ரூபாய் பணத்தை 2 மாசத்துக்குள்ள கட்டலைன்னா வட்டியோட சேர்த்து நீங்க கட்டுறதா எழுதிருக்காங்க. பேர் என்ன? யதுநந்தன். அக்கா கிட்ட இருக்காப்ல. எஸ்பி எங்க இருக்காரு? போலீஸ் அகாடமியில செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எந்த ஊருக்காரன்? தஞ்சாவூர் பக்கம் மன்னார்குடி. நல்ல தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்ல, அப்படிதான் இருப்பான். ஏய், போலீஸ் கிரவுண்டுக்கு போ. சார் தேவர் இருக்கார். தெரியும், வேலை பார். அடுத்து நீங்க அங்க போயிட்டீங்கம்மா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? டிஜிபிக்கு அனுப்பின ரிப்போர்ட்டு இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறியா? இந்த ஊர் என் கையில், வேலைக்கு வந்தோமா பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு என்னை பற்றி இந்த ஊரில் இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட பணமும் நிறைய இருக்குது, சொன்னால் வேட்டி எறிய ஆளுங்களும் நிறைய இருக்குது. ஒரு நிமிஷம் போதும், நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன் உசுறு உங்ககிட்ட இருக்காது.